நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் சூப்பரான ஸ்நாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? இட்லி மாவை வச்சு எப்படி சீஸ் குழி பணியாரம் ஊற்றுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சீஸும் பெரிய விலைலாம் கிடையாது, 15 ருபீஸ் தான் விற்கிது. சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படி செய்யணும், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சீஸ் எடுத்து நீங்கள் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பொடியை நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா, சிட்டிகை மஞ்சள், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக இட்லி மாவு நல்லா புளிக்காமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இட்லி மாவு எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு வந்து பார்த்து போடுங்க. சீஸ்லேயும் உப்பு இருக்குது, நம்ம வதக்க போகிற மசாலாலையும் உப்பு போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ண பிறகு மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாகும். நெக்ஸ்ட் வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழிக்கரண்டியாக இருந்தால் பார்த்து ஊற்றுங்க, எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்ட பிறகு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. போட்ட பிறகு சிம்மில் வைங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நம்ம ஒரு கப் பொடி நறுக்கிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா போதும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். வதக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்து வந்து கருவேப்பிலையை நல்லா பொடி நறுக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நிறைய இருந்தாலும் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போடும்போது நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டுக்கோங்க, டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க, இல்லை மஞ்சள் வாசனை அதிகமாக ஆகிடும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன போடுறோன்னா, உப்பு. இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக போடுங்க, இல்லைனா உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும். வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஆனால் கலர் வேணும்னா சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நமக்கு கலரும் கொடுக்கும் பணியாரம். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நான் ரெடி பண்ண கடாயிலே ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மசாலாவும் மாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மாவு வந்து நீங்கள் இன்றைக்கி நைட்டு போகிறீங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த பணியாரம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிக்கவும் கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள் நைட்டு இதுக்கு தேவை. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. பணியார குழி வச்சிடலாம். ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் பணியார குழி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ரொம்ப அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம எண்ணெய் இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து நெய் போட்டு தேய்ச்சி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு கால் அளவு நீங்கள் மாவு விட்டுக்கோங்க. அப்புறம் அது நடுவில் சீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப மேலே வழியக்கூடாது, உப்பிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா பரவலாக நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நான் அடுத்த சைட் திருப்பி போடுறேன். நல்லா ஈஸியாக திரும்புது பாருங்கள். அப்படியே எவ்வளோ ஸ்மூத்தாக திரும்புது பாருங்கள். இப்படி நான் ஒரே ஒரு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு திரும்பி கிடைக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போயும் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பணியாரம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ டபுள் சைடு எப்படி வேகணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் எடுக்கும் போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே நமக்கு நல்ல பால் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நல்ல பாலாக கிடச்சிருக்கு பாருங்கள். உள்ள சீஸ் செம்மையாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங்கில் விரும்பி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பணியாரம் வந்து வெளியெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. நீங்களே வீட்டில் செய்யுங்க, உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் நிறைய கற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்னும் போடுறேன், பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோடில் நான் இதுக்கான சட்னியும் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.